அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்பிற்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு சஹாபி ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் ஆவார்கள். அவர் 30 வயசில் இஸ்லாத்தை ஏற்று 36ஆம் வயதில் மரணமடைந்து விட்டார். அவருடைய மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கியது. இன்னும் 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு இறங்கினார்கள். மிக குறிப்பான விஷயம் என்னவென்றால், அவரை கூட அந்த கபர் நெருக்க வந்தது. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் என்று கூறினார்கள். அவருக்கு அந்த கபர் அவரை விட்டு விட்டது. மேலும் அல்லாஹ் அக்பர் என்று கூறினார்கள். அன்பிற்கினை சகோதரர்களே, ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய மரணத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்கியது அல்லவா? அவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் நாம் அனைவரும் எவ்வாத்திரம் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நம்மால் சஹாபியர் பட்டத்தை அடைய முடியாது. ஆனால் நம்மால் அதிகமாக நன்மை செய்ய முடியும், அதிகமாக தொழுக முடியும். எனவே அல்லாஹ் தஆலா நம்மை அதிகமாக நன்மை செய்கிற நன்மக்களா ஆக்குவானா என்று கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.